எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடன் இருக்கணும். வாங்க நம்ம சிந்தனை பெட்டகத்துல ஒரு சொட்டு ரத்தம் கதையினுடைய 2வது பாகத்தை பார்க்கலாம். அடுத்த நாள் காலையில ஒரு 5 மணி அப்படிங்கும் பொழுது தன்னோட ரூம்ல எந்திரிக்கிறா திவ்யா. திவ்யா எந்திரிக்கும் பொழுது பக்கத்துல கணவன் செல்வம் நல்லாவே ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிறாரு. திவ்யா மெல்ல மெல்ல எந்திரிச்சு போய் கதவை திறந்து வெளியில எட்டி பார்க்க அங்க யாருமே இல்ல. மாமனார் மாமியார் ரூம் கூட திறந்தா இருக்கு. நேத்து நைட்டே இனிமேல் நீ கவலைப்படாதம்மா, எங்க ரூம் திறந்து வச்சிருக்குன்னு சொன்னதுனால அது ஒண்ணு திவ்யாவுக்கு பெருசா தெரியல. அத்தை எங்க இருப்பாங்கன்னு யோசிச்சுக்கிட்டே கிச்சன் முழுக்க தேடுறா. ஆனா அங்கேயும் இல்ல. சரி, அவன் முதல்ல குளிச்சுட்டு வந்தலான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் போய் அப்படியே பெட்ல உட்கார, போனை எடுக்க, எல்லாத்தையும் பார்க்கன்னு குளிச்சுட்டு வரும் பொழுது மணி 6க்கு மேல ஆயிடுது. அந்த சமயத்துல வந்து பார்த்தா பெட்ல செல்வம் இல்ல. செல்வம் எங்க போயிருப்பாருங்கிற யோசனையிலேயே வெளியில வந்தவளுக்கு கிச்சன்ல பரபரப்பா வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய மாமியார் கண்ணுக்கு தெரிய, அத்தை சொல்லுமா, நான் அப்படியே வந்தத்த, நீங்க காணோம். நான் வெளியில ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருப்பேன். அது சரி, எதுக்காக நீ இப்போ இவ்வளோ சீக்கிரமா எந்திரிச்சிருக்கிற? இன்னும் கொஞ்சம் சேர்ந்து தூங்க வேண்டியதானே? இல்லத்த, கல்யாணம் ஆகி வந்த இடத்துல ரொம்ப நேரம் இந்த மாதிரியான எந்த பாகுபாடும் நம்ம வீட்டில் கிடையாது. நீ உங்கள் வீட்டில் எத்தனை மணிக்கு எந்திரிப்பியோ அத்தனை மணிக்கு எந்திரிக்கலாம். எங்கள் வீட்லேயும் நான் 6 மணிக்குள்ள எந்திரிச்சிருவேன் அத்தை. சரி, உனக்கு எவ்வளோ நேரம் தூங்க சொல்லுதோ அவ்வளோ நேரம் தூங்கு. அத்தை, அவரை காணோம். அவன் ஒருவேளை நீ பாத்ரூம்ல இருந்ததுனால அந்த பக்கமா இருக்கக்கூடிய பாத்ரூம்ல குளிக்க போயிருக்கலாம். சொல்லும் பொழுதே பாத்ரூமை திறந்துக்கிட்டு தலையெல்லாம் தோட்டிட்டு வெளியில வரா செல்வம். செல்வம் பின்னாடியே அவ போக, ரூம்குள்ள போன செல்வம் பீரோலன்னு துணி எடுத்துட்டு இருக்க, பக்கத்துல போய் நிக்கிறா திவ்யா. திவ்யா பக்கத்துல வந்து நின்னது கூட கவனிக்காம ஏதோ யோசனையில் இருந்தவன் டக்குன்னு திவ்யாவை திரும்பி பார்த்து, என்ன? இல்ல, இன்னைக்கு மறுவீடு போறதுன்னு சொன்னாங்க. அதான் எத்தனை மணிக்கு, என்ன, நான் எத்தனை ட்ரெஸ் எடுத்து வைக்கிறது, உங்களுக்கு சேர்த்து நானே பேக் பண்ணிடுறேன். அது சொன்னீங்கன்னா. திவ்யா, நான் ஆஃபீஸ் கிளம்பிட்டுருக்கிறேன். நான் எதுனால் வந்து சொல்கிறேன். என்னங்க, ஆஃபீஸ் கிளம்புறேன்னு சொல்கிறீங்க? இன்னைக்கு நாம் மறுவீடு போகணும்ல. நேற்றுக்கு தான் கல்யாணம் ஆச்சு. இன்னைக்கு ஆஃபீஸ் போனால் இன்னைக்கு ப்ரமோஷன் லிஸ்ட்டு கொடுக்க போகிறாங்க. அந்த லிஸ்ட்டில் யாருடைய பேர் இருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியணும். அதுக்கு நான் இங்கே இருந்தால் சுத்தமாக தெரிஞ்சுக்க முடியாது. ஆஃபீஸ்க்கு போனால் தான் தெரிஞ்சுக்க முடியும். ப்ரமோஷன் லிஸ்ட்டுங்கிறது ஹையர் அஃபிஷியலுக்கு சம்மந்தப்பட்டது தானே. எப்படியும் அதில் உங்களை இன்வால்வ் பண்ண மாட்டாங்கல்ல. டக்குன்னு கோவப்பட்டவன், என்னை இன்வால்வ் பண்ண மாட்டாங்க தான், இருந்தாலும் சொல்லுறேன், நான் போனாதான் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை வச்சு ப்ரமோஷன் என்ன ஏதுன்னு பார்க்க முடியும். அதனால நான் கன்ஃபார்ம் போய் தான் ஆகணும். 2 பேரும் மாறி மாறி பேச செல்வம் எடுத்து வச்ச ட்ரெஸ் எல்லாம் இது பண்ணிட்டு தலையை தவட்டிகிட்டே வெளியில வரான். வெளியில வந்து ஒரு ரூமுக்குள்ளே போகலான்னு போகிறதுக்கு முன்னாடி செல்வத்தோட அம்மா வெளியில வராங்க. எங்கே போகிற? ரூமு போய் சாமி கும்பலாம். சாமி ரூம் இந்த பக்கம் இருக்கு, அங்கெங்க போய் கும்பிட போற? அவன் டக்குன்னு யோசிச்சவன் அந்த பக்கமா இருந்து அப்படியே திரும்பி சின்ன சாமி ரூம் பக்கமா போறான். திவ்யாக்கு இப்போ ஒரு கேள்வி எழுந்தாலும் மறுவீடு போற ஆர்வத்தில் இருக்கிறதுனால அதை பெருசா கண்டுக்கவே இல்லை. திவ்யா செல்வம் பின்னாடியே போறத பார்த்துட்டு, சாந்தி, என்னாச்சு? ஏன்பா? இல்லத்த, மறுவீடு சொல்லாம விட்டுட்டானா? மறுவீடு இன்னைக்கு போக முடியாது கண்ணு, நாளைக்கு போய்க்கலாம். அத்தை, அது வந்து 2 காரணம். காரணம், இன்னைக்கு நேரம் சரியில்லை. நம்ம இன்னைக்கு உங்கள் அம்மா வீட்டுக்கு போகக்கூடாது. ஒருவேளை உங்கள் அம்மா வீட்டுக்கு போனாலும் இங்கே திரும்பி வர்றதுக்கு 2-3 நாள் ஆகிற மாதிரி ஆயிரும். அதனால நாம் இன்னைக்கு போக வேண்டாம். நாளைக்கு காலையில் நேரமாக கிளம்பிக்கலாம். இந்த மாதிரி சூழ்நிலை வந்தங்காட்டி தான் செல்வம் இன்னைக்கு ஆஃபீஸ் போகிறான். இல்லைன்னா அவன் போயிருந்திருக்க மாட்டான். புரிஞ்சுக்கமா. மாமியார் சொன்னதுக்கு அப்புறமா ஓரளவுக்கு தெளிவாகவே சரியத்தேன்னு தலையாட்டிட்டு அவள் பாட்டுக்கு ரூமுக்கு போயிடுறா. ஆனால் அதுக்கப்புறம் செல்வம் அவளை கண்டுக்கவே இல்லை. செல்வம் ஆஃபீஸ் கிளம்பி போனதுக்கு அப்புறமா அப்படி இப்படின்னு வீடு முழுக்க சுத்த, மாமியார் அடிக்கடி திவ்யா திவ்யான்னு கூப்பிட, வீட்டுக்குள்ள ஒடியார ரூம்ல உட்காந்துருக்கன்னு நல்லாவே போர் அடிக்குது. போனை எடுப்பா, டிவியை பாப்பா, மாமியார்கிட்ட பேசுவா. மாமியாரும் மாமனாரும் நைட்டு நல்லா தூங்காததுனால மதிய நேரம் படுத்து தூங்கிட்டாங்க. அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம சுத்தி முத்தியும் பாக்குறா. வெளியில எங்காவது போலான்னு பார்த்தா மாமியார் தூங்குறதுனால வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா கதவையும் அடைச்சிட்டாங்க. இப்படியே அன்னைக்கு முழுக்கவும் நாள் கழியுது. இரவு சாப்பிட்டதுக்கு அப்புறமா எல்லாரும் தூங்குறதுக்காக போறாங்க. கட்டல்ல போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறமா செல்வம் அவளோட கையை பிடிச்சுக்கிட்டு, சாரிடா, இன்னைக்கு போக முடியாததுக்கு நானும் ஒரு காரணமாயிட்டேன்ல. இல்லைங்க, நேரம் சரியில்லைன்னு சொன்னாங்க. நீங்கள் என்னமோ வித்தியாசமாக சொல்கிறீங்க. நேரம் சரியில்லைங்கிறது தான் உண்மை. ஒரு வேளை நான் அம்மா கிட்ட அடம் பிடிச்சிருந்தா நாம் போயிட்டு 2-3 நாள் தங்கிட்டு கூட வந்திருக்கலாம்ல. பரவாயில்லைங்க, அதனால என்ன? அப்படியே 2 பேரும் ஒரு நிமிஷம் அமைதியாக இருக்க டக்குன்னு யோசிச்சு திவ்யா, ஏங்க, சாமி கும்பிட்றேன்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக ஏதோ ஒரு ரூமுக்கு போனீங்களே, அங்கே சாமி ரூம் இருக்கா?
இல்ல இல்ல, நான் ஏதோ டென்ஷன்ல அந்த பக்கமா போனேன். அங்கெல்லாம் எந்த சாமி ரூமும் இல்ல. நீ வந்த உடனே ஒரு ரூம்ல விளக்கேத்துனேன் இல்லையா? அதுதான் சாமி ரூமு. மறுபடியும் கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இவ்ளோ பெரிய வீட்ல அவ்வளோதான் சாமி ரூம் இருக்கா? என்னதான் குலதெய்வத்த போய் நம்ம நேர்ல கும்பிட்டாலும், குலதெய்வத்துக்குன்னு ஏதாவது ஒரு ஃபோட்டோவாவது வச்சிருப்போம்ல. அதெல்லாம் இங்க பாரு, அதெல்லாம் இப்ப பேச நேரம் இல்ல. ப்ரமோஷன் லிஸ்ட் தெரிஞ்சதுலேருந்து ப்ரொமோஷன் கிடைச்சிருமா கிடைக்காதான்னு மனசுக்குள்ள பெரிய கேள்வி ஓடிட்டு இருக்குது. அதனால நாம தூங்கலாமா? ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு செல்வம் சொன்ன உடனே வேற பேச்சு பேச முடியாம திவ்யா படுத்துக்கிறா. ஒரு 1/2 மணி நேரம் அவளும் என்னென்னமோ பண்ணி பார்க்க தூக்கம் வரல. எந்திரிச்சு ஏதாவது பார்க்கலாமான்னு பார்த்தா செல்வத்துக்கு டிஸ்டர்ப் ஆகும். அதுக்கப்புறம் அவளையே அறியாம மெல்ல மெல்ல தூங்குறா. கனவுகள்ல ஏதேதோ கேள்விகள் வருது, ஏதேதோ விஷயங்கள் வருது. ஆனா அதெல்லாம் தாண்டி இரவு ஒரு ஆழ்ந்த உறக்கத்துக்கு போறா திவ்யா. நல்ல ஆழ்ந்த உறக்கம். மணி கிட்டத்தட்ட ஒரு 2:30 இருக்கும். யாரோ வேகமா வந்து திவ்யாவை உலுக்கி எடுத்த மாதிரி ஒரு உணர்வு. விருக்குன்னு அவ எந்திரிச்சு உட்கார்றா. எந்திரிச்சு உட்கார்ந்தவளுக்கு நெஞ்செல்லாம் படபடக்க ஆரம்பிக்குது. நல்லா தூங்கிட்டு இருக்கிறவங்கள வேகமா வந்து ஒரு உலுக்கு உலுக்குனா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு உணர்வு. நேத்து வந்த அதே உணர்வு. என்னது, இதே மாதிரி இதே நேரத்துக்கு இப்படி ஆயிட்டு இருக்குது? பக்கத்துல பார்க்க செல்வம் அங்க தூங்கிட்டு இருக்கிறாரு. கம்முனு இவரை எழுப்பி சொல்லிடலாமா? நேத்திக்கு இதே மாதிரி தான் வந்துச்சு, இன்னைக்கு இப்படிதான் வருது. எங் எழுப்ப போனவ ஏங்கங்கிற வார்த்தையே பாதி கட் பண்ணிட்டு அமைதியா யோசிச்சுட்டு இருக்கிறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா திடீர்னு தொண்டை ரொம்ப அப்படியே கவர மாதிரி இருக்கு. திரும்பி பார்க்க அங்க இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில், சொம்பு எல்லாத்துலயும் தண்ணி கிடையாது. நான் தானே நைட்டு பிடிச்சி வச்சேன். எப்படி எல்லா தண்ணியும் தீர்ந்துருக்கும்? இவர் வேற என்னோட எந்திரிச்சு குடிச்சிருந்துருப்பாரோ? அப்படின்னாலும் சொம்பு தண்ணி, வாட்டர் பாட்டில் தண்ணி எல்லாத்தையுமா குடிக்க முடியும்? யோசிச்சவ வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிட்டு கிச்சனுக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கே போறா. கதவை திறந்துக்கிட்டு கிச்சனுக்கு போகலான்னு நினைக்கும் பொழுது அவளையே அறியாம அவளோட கண்ணு அந்த பக்கமா போகுது. மாமனார் மாமியார் ரூமுக்கு முன்னாடி மறுபடியும் அதே மாதிரி லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அங்க போய் பார்க்கலாமா? வேண்டாமா? வேண்டாம் வேண்டாம். அவங்க 2 பேரும் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. எதுக்கு தேவையில்லாம நம்ம போய்கிட்டு நினச்சிக்கிட்டு கிச்சனுக்குள்ள போறதுக்காக ஒரு படிக்கட்டு எடுத்து வைக்கும் பொழுது அவளுடைய உள்ளுணர்வு அங்க வா வான்னு கூப்பிடுது. வாட்டர் பாட்டில மறுபடியுமே அதே டேபிள்ல வச்சுக்கிட்டு அவ மெல்ல மெல்ல நடக்க ஆரம்பிக்கிறா. 4 எட்டு தான் வச்சிருப்பா. திடீர்னு ஒரு குழந்தை அழுகிற மாதிரி சத்தம். நல்லா வீர் வீருன்னு குழந்தை யாரோ துன்புறுத்தும் பொழுது எப்படி அழுகுமோ அதே மாதிரியான சத்தம். திவ்யாவோட மனசுக்குள்ள பெரிய கலக்கம் ஏற்பட்டு தன்னோட வேகத்தை ரொம்ப துரிதப்படுத்தி நடந்து வேகமா போய் அந்த படிக்கட்டுல பார்க்கறா. இப்ப அந்த குழந்தையோட சத்தம் நின்றுது. மாமனார் மாமியாரோட ரூம் திறந்திருக்க. உள்ள எட்டி பார்க்க மாமனார் கட்டல்ல படுத்திருக்க, மாமியார் கீழே படுத்து நல்ல ஒரு ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிறாங்க. எழுப்பலாமா வேண்டாமான்னு யோசிக்கும் பொழுது திடீர்னு அந்த படிக்கட்டுல மறுபடியும் அதே குழந்தையினுடைய அழுகுரல் கேக்குது. யாரையாவது எழுப்பலாமா வேண்டாமான்னு யோசிக்க, அப்பதான் திடீர்னு அவருக்கு ஒரு யோசனை. பூனை கூட நைட் நேரத்துல இந்த மாதிரி தான் கத்தும். ஒருவேளை பூனையா இருக்குமோன்னு யோசிச்சுட்டு, ஆமா பூனையா தான் இருக்கும். எதுக்கு தேவையில்லாம நம்ம போட்டு குழப்பிக்கிட்டு நாம கம்முன்னு ரூமுக்கு போயிட வேண்டியதான் யோசிச்சவ. சரி ரூமுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி திரும்பும் பொழுது யாரோ ஒருத்தர் அவளை அப்படியே முன்னாடி இருந்து தள்ளின மாதிரி ஒரு உணர்வு. வேகமா கடகட கடன்னு ஒரு 10 படிக்கட்டை தாண்டி அப்படியே உருண்டு போய் கீழே விழுகிறா. அந்த படிக்கட்டு முடியிற இடத்துல கீழே விழுந்தவ அங்க இருக்கக்கூடிய கம்பியை கெட்டியமா பிடிச்சுக்கிறா. அவளுக்கு யார் தள்ளி விட்டாங்கன்னு கூட யோசிக்க முடியல. ஏன்னா ஒரு நொடியில ஒரு கணத்துல இது நடந்துடுச்சு. 15 படிக்கட்டுக்கு கீழே இருக்கா. ஆனா என்னமோ ஒரு பாதாளத்துக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு. மறுபடியுமே மெல்ல கண்ணை இறுக்கி மூடி திறந்து எட்டி பார்க்கறா. இன்னும் அதுக்கு கீழே ஒரு 15 படிக்கட்டுக்கு பக்கமா போகுது. என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு அவனால புரிஞ்சுக்கவே முடியல. உலுக்கி எடுத்த யாரு? என்னை எழுப்பி தொண்டை வற்ற வச்சு தண்ணியெல்லாம் தீந்து போய் எதுக்காக நான் வெளியில வரணுங்கிற கேள்வியே அவ மனசுக்குள்ள அடியில புதைஞ்சிட்டு இருக்கும் பொழுது திரும்பி பார்த்த உடனே யார் இந்த படிக்கட்டில் நம்மளை தள்ளி விட்டுருப்பாங்கங்கிற கேள்வி இன்னும் ஆழமா பதியுது. ஆனா இருந்தாலும் அவ உள்ளுணர்வுல ஒரு மரண பயம் தெரியுது. இது சரியில்லை. நம்ம மெல்ல மெல்ல படிக்கட்டு ஏறி வேகமா போயிடணும். அப்பதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும். வேகமா அவர்கிட்ட போய் இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு படிகள் ஏற ஆரம்பிக்கிறா. அவளும் எவ்வளவு முயற்சி செஞ்சுமே அவ்வளோ வேகமா படிகளை ஏற முடியல. ரொம்ப சிரமமா தான் இருக்கு. 15 படிக்கட்டு ஏறுறதுக்கு எதுக்காக நம்ம இவ்வளோ சிரமப்படுறோம் அப்படிங்கிற எண்ணம் கூட அவளுக்கு வரவே அவ மெல்ல மெல்ல ஏறுறா.
தலையெல்லாம் ஒரே வலி. இதில் என்ன ஆச்சரியமான விஷயம் அப்படின்னா, அவள் இத்தனை படிக்கட்டுகள் உருண்டு கீழே விழுந்துமே அவளுக்கு அப்படி ஒன்றும் பெருசாக அடிபடவே இல்லை. நடக்கிறதெல்லாம் கனவா நினைவா நினச்சிக்கிட்டு அவள் படியேறி போய் அந்த இடத்துல நிற்கிறா. உள்ளே இருக்கக்கூடிய மாமனார் மாமியாரை எழுப்பலாமா வேண்டாமான்னு நினச்சவ அந்த படிக்கட்டுகளை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு ஒரு முறை கீழே எட்டி பார்க்கறா. படிக்கட்டுகள் அவளை ஏதோ ஒரு பயத்தினுடைய உச்சிக்கு கொண்டு போகுது. ஏறி நின்னவ தலையை கெட்டியாக பிடிச்சிட்டு தலைவலிக்குதுன்னு நினச்சிக்கிட்டு ஒரு 4 எட்டு வச்சு ரூமை நோக்கி போகிறா. போனவளுக்கு திடீர்னு அங்கேயே நிற்கணும்னு தோணுது. நின்ன உடனே அவள் மூளையில் ஏதோ ஒன்று சருன்னு வந்துட்டு போக அந்த நொடிகளில் ஏற்படுற கேள்வி, யார் உலுக்கி எடுத்தது? திரும்பவும் அதே கேள்வி, எதுக்காக தண்ணி பிடிக்க நான் வெளியில் வரணும்? எதுக்கு எனக்கு குழந்தையோட சத்தம் கேட்கணும்? படியிலிருந்து யார் என்னை தள்ளி விட்டு இருந்திருப்பாங்க? விழுந்த எனக்கு எந்த அடியுமே படல. நான் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு புரியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கேன். எல்லாத்துக்கும் மேலே ஒரு பச்சை குழந்தை அழுகிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. ஆனால் அது குழந்தைதானா இல்லை பூனையான்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. உள்ளுணர்வில் என்னதான் அது குழந்தைதான்னு சொன்னாலுமே அது பூனையாக இருக்கணுமேங்கிற ஆசை எண்ணமோ அவளை ரொம்பவே ஆட்கொண்டுட்டு இருக்குது. சரி, எதையை பற்றி யோசிக்க வேண்டாம். இப்போ நாம் இதெல்லாம் பற்றி யோசிச்சுக்கிட்டு இருந்தோம்னா தேவையில்லாத மனக்குழப்பங்கள் தான் வரும். காலையில் கணவர் எந்திரிச்சதுக்கப்புறமா நாம் அவர்கிட்டையுமே மாமனார் மாமியார்கிட்டையும் நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்லலாம். அவங்க கண்டிப்பாக இதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு அவள் ரூமுக்கு போகிற இன்னொரு அடி எடுத்து வச்ச அடுத்த நிமிஷம் திவ்யாவோட காதுகளில் ஒரு குரல் வந்து கேட்குது. திவ்யானால அதை ஜீரணிக்கவே முடியல. அவ கேட்கறது உண்மையா பொய்யான்னு அவனால் நம்பவே முடியல. ஆனா இந்த முறை நிச்சயமா உறுதியா அவ கேட்கறது அவனால நல்லாவே கண்டுக்க முடியுது. காரணம், இந்த முறை திவ்யாவோட காதுல விழுகிறது கிட்டத்தட்ட 4 to 6 வயசுக்குட்பட்ட குழந்தை கதறி அழுகிற சத்தம். அந்த சத்தம் அவனால் நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. அப்போ இப்போ கேட்குற குரல் ஒரு குழந்தையினுடைய அழுகை குரல் தான் அப்படின்னா, அப்பளையா திவ்யா கேட்டதும் கண்டிப்பாக ஒரு குழந்தையினுடைய அழுகை குரலாக தானே இருக்கணும். என்னவா இருக்கும்?